இன்னும் ஒரே ஒரு இடம் பாக்கி இருக்கு, சுடுகாடு. அது ஓரமா கொடுத்துரு அடுத்த முறை. அதான் பாக்கி இருக்கு. எவ்வளவு சந்துக்குள்ள மடக்க நினைக்கிற, ஒடுக்க நினைக்கிற. நீ மடக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் கழுத புலிகளடா, விடுதலை புலிகள் நாங்கள். ஆயக்குடி அணையா பெரு நெருப்புக்கு அரணையூர் புரட்சி புயல் செலுத்துற வீர வணக்கம், புகழ் வணக்கமடா இது. அண்ணன் சீமான் இன்று பேசுகிற அரசியலே அன்று தமிழர் நிலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன் பேசினான். அந்த தலைவனை இந்த தமிழ் சமூகம் கைவிட்டு விட்டது. அந்த புரட்சியாளனை இந்த தமிழ் சமூகம் மறந்து விட்டது. மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒரு தலைவனை எங்கள் முன்னெத்தி ஏறி எங்கள் தலைவன் புனித போராளி பழனி பாபா அவர்கள் ஒன்று உயிரோடு இருந்திருந்தால் சீமானாகிய நான் ஒன்று அவரோடு இருந்திருப்பேன். இல்லையில் அண்ணன் பழனி பாபா என்னோடு இருந்திருப்பார் என்று முழக்கமிட்டவன் சீமான். 2009க்கு பிறகுதானே திமுகவை தமிழர்கள் நாங்கள் இன துரோகி என்றோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை விடவா அத்தா திமுகவை நேசிப்பதற்கு ஒருவன் இருந்தான். நான் செத்தால் என் உடம்பின் மீது, என் மையத்தின் மீது கருப்பு சிகப்பு கொடியை போர்த்தி என்னை புதையுங்கள் என்று முழக்கமிட்ட பழனி பாபா தான் தன் இறுதி காலத்திலே சொன்னார், அண்ணா திமுக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என் நெஞ்சிலே உதைந்த எதிரி, திமுகவின் கருணாநிதி என் முதுகிலே குத்திய துரோகி என்று சொன்னான் சீமான். என் அருமை தமிழ் சொந்தங்களை, எந்த புள்ளியிலிருந்து உங்களுக்கான அரசியலை நீங்கள் தொடங்கி இருக்க வேண்டும் என்றால், எந்த புள்ளியில் அண்ணன் பழனி பாபா முடித்தானோ, திமுக தமிழ் சமூகத்தின் துரோகி என்று எந்த புள்ளியில் அண்ணன் பழனி பாபா முடித்தானோ, அந்த புள்ளியிலிருந்து உங்களுக்கும் எங்களுக்குமான அரசியலை தொடங்கி இருந்தால் திராவிட பன்றிகள் இந்நேரம் நம்மளை கூறு போட்டு இருக்க முடியாது. புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, மாறாக அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். சான்றுதான் என்னுயிர் அண்ணன் பழனி பாபா. அவன் ஒரு காலத்தின் ஞானி. தமிழ் சமூகத்தில் 2 பெருமக்கள் இருந்தார்கள். காலத்தின் ஞானியாக, சித்தர் பெருமகனாக, காலத்தை தீர்மானித்தவர்கள், தீர்க்க தரிசியாக வாழ்ந்து வரைந்தவர்கள். ஒன்று எங்களையா தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள் சொன்னார், ஆரியமும் திராவிடமும் ஒன்றாக ஒரு நாள் கலந்து சங்கமிக்கும் என்றார். காலத்தின் ஞானி எங்கள் தேவரையா இந்த கலந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தான் சொன்னான், பழனி பாபா தான் சொன்னான், காலத்தின் ஞானி. ஒரு நாள் எழுச்சி மிகு இளைஞர்கள் இந்த தமிழர் நிலத்திலே வருவார்கள். அன்று நான் பேசிய பேச்சையெல்லாம் பார்ப்பார்கள். என்னை புதைக்கப்பட்ட இடத்தில் என் எலும்புகளை தோண்டி எடுத்து நன்றி செலுத்துவார்கள் என்று சொன்னான் காலத்தின் ஞானி பழனி பாபா. அண்ணா, இதோ உன் எலும்புகளை தோண்டி எடுத்து நான் தமிழர் கட்சி இன்று நன்றி வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. அண்ணா, நீங்கள் தான் இல்லை. என்ன இப்பொழுது அண்ணன் சீமானை பிஜேபியின் பி டீம் என்று அழைத்தார்கள். அப்பொழுது அவன் அண்ணன் பழனி பாபா என்ன என்று அழைத்திருப்பார்? அதற்கு இடம் தரவில்லை. அவர் சமுதாயத்திலே, அந்த சமுதாயத்தில் உள்ள கோழைகளை தேடி கண்டுபிடித்து அவன் முதுகிலே இஸ்லாமிய தலைவர் பெருமக்கள் என்று அழைக்கப்பட்ட கோழைகளால, துறைகளால குத்தப்பட்டு கிடந்தான். அவன் தன் மரணத்தை தீர்மானித்தான். நான் போகிற பாதை நெருப்பு பாதை, காற்றாற்று பாதை, எரிமலை கொழும்பிலே நான் பயணிக்கிறேன். ஒரு நாள் நான் வெட்டப்படுவேன். காபிர்களால், இறை நிராகரிப்பவர்களால் நான் வெட்டப்படுவேன். அது புனித மாதம் ரமலான் மாதமாக இருக்கும், நோன்பு மாதமாக இருக்கும். வெட்டப்பட்ட என் பிணம், என் மையத் இஸ்லாமியர்கள் திசை நோக்கி தொழக்கூடிய கிபிலாவை நோக்கி இருக்கும் என்று அவன் காலத்தின் ஞானியாய் சென்று விட்டான். அப்படித்தான் எதிரிகளால், துரோகிகளால் கொல்லப்பட்டு வீரமரணம் அடைந்தான். அப்பொழுது யார் முதலமைச்சர்? ஐயா கருணாநிதி. பழனி பாபன் வழக்கு தெரியுமா? அவரை கொன்ன குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியுமா? திமுக அரசு மேல்முறையீடு செய்திச்சா? தெரியாது உனக்கு? திமுக சும்மா சொல்லல, பழனி பாபா துரோகி என்றான். அவன் உடன்பிறப்பே மயிரே மட்டையே என்று மக்களை பேசுவான். அவன் கரகர குரலுக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவன் தான் எங்களுடைய பழனி பாபா. புனித போராளி, ஷஹீத் என்பார்கள் அரபிலே, ஷஹீத் மவுத், வீரமரணம் அடைந்தான் இனத்திற்காக, நிலத்திற்காக. அவன் தான் சமரசம் இல்லாத ஒரு போராளி. அவனை இந்த நிலத்துல
ஒரு பொது தலைவன் முதலா தூக்கி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் தலைவன் என்று சொன்னது அண்ணன் சீமான் தானடா. நன்றி கெட்ட சமுதாயமா நாம் இருந்து விட்டு சென்று விடக்கூடாது. அதே கோயம்புத்தூர் கலவரம், சிறைவாசிகள் சிறையில் இருக்கிறார்கள். 17 பேர் தானே காவல்துறை துப்பாக்கி குண்டுல செத்தான். மிச்ச 4 பேரு அர்ஜுன் சம்பத் வகைரால பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி தீ செத்தானே. அதுல யாரு A1 யாரு A2 யார் ஏட்டு? மருத்துவமனை வாசல்ல கோயம்புத்தூர் சிறைவா அன்று கலவரத்தில் கொளுத்தப்பட்டவன் இன்னைக்கு வெளியில நிக்கிறான். அர்ஜுன் சம்பத்களாக உலாவ விட்டது யாரு? இவர்தான், கருணாநிதி தான். எத்தனை துரோகத்தை செஞ்சாலும் நீங்கள் திருந்தாமல் இருக்கிறீர்கள். கோடாலி காம்பை போன்று நாங்கள் நிக்கிறீங்க. இந்த சமுதாயத்தை சீரழிச்சு நாசப்படுத்தி பிளவுபடுத்தி கூறுகளாக போட்டது இவன் தான். இன்னும் நம்புறேன் பிஜேபி அவன் எதிர்ப்பான்னு. இந்த சிக்கந்தர் மலை சான்று, அதுக்கு முன்னாடி ஒரு சான்று சொல்றேன் கேட்டுக்க. வேலூர் கோட்டையில தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்து மக்கள் வழிபாடக்கூடிய ஆலயம் இருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறது. முதன் முதலாக தமிழ்நாட்டில் வேலூர் கோட்டையிலே இஸ்லாமியர்கள் தொழுத தொழுகை தடை செய்தது கருணாநிதி அரசு, திமுக அரசு. இன்று அவர் பிள்ளை, இன்று அவர் மகன் அருமை புத்திரன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அதே 300 ஆண்டுகளாக புழக்கத்தில் உள்ள சிக்கந்தர் மலைக்கும் தடை விதிக்கிறார்கள். நேற்று தமிழ்நாட்டு அரசின் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஐயா ஹரி பரந்தாமன் சொல்லுகிறார், சிக்கந்தர் மலை திருப்பர் மன்ற அந்த பிரச்சனையை பெரிதாக்கி அதை சங்கிகளுக்கு சாதமாக மாற்றியது தமிழ்நாடு அரசின் காவல்துறையும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையும். அப்ப தமிழ்நாட்டின் காவல்துறை மந்திரி யார்? ஐயா ஸ்டாலின். தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலைத்துறை மந்திரி யார்? ஐயா சேகர் பாபு. 2 பெருமுறை அமைச்சர்கள் தான் திட்டமிட்டு சங்கிகளை வளர்ப்பதற்கு அவன் பிரச்சனை ஏற்படுத்துறான். உனக்கு நுட்பமா அந்த அரசியல பார்க்க தெரியல. அண்ணா தடா ரஹீமே சீமானோட நெருங்கி வர்றது எவ்வளவு, அதாவது பத்திரிகையாளர் மணி சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, ஆக பெரும் ஜேர்னலிஸ்ட் அவர் சொல்றாரு, இந்திய நிலப்பரப்பிலே இந்திய ஒன்றியத்திலேயே அண்ணன் சீமானை தனி மனித விமர்சனம் செய்வதை விட வேற எந்த தலைவரையும் செய்ததில்லை. அண்ணன் சீமான் மீது ஏவப்பட்ட அவதூறுகளை போன்று எந்த தலைவருக்கும் செய்ததில்லை. அத்தனை அவதூறுகளும் செய்து கொண்டிருக்கிறது. அடங்கமா இருக்கிற கூட்டம் பேச்சிலடா, நிஜம்பலமான தமிழர் கூட்டம், அடங்கமா இருக்கிற கூட்டம். வந்தவன் போனெல்லாம் இன்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் நிக்கிறான். ஒரு தலைவன் தான் சீமான். நீ பாரு, அண்ணன் 2009 இருந்து 2014 கட்சி தேர்தல் காலத்தில் நின்றது, பரப்புரைக்கு வந்தது. இந்த நொடி வரைக்கும் பிஜேபி அரசு, பிஜேபி தத்துவத்தை, மனித குலத்தின் எதிரி பிஜேபி பாஜக என்ற முழக்கத்தை தாண்டி அண்ணன் சீமான் ஒரு வார்த்தை சொல்லு பாப்போம். நீனு இப்ப உனக்கு பெரியார்லாம் செத்து முடிஞ்சிருச்சு, அதுக்கெல்லாம் வந்துடாத. உனக்கு என்ன சிக்கல்னா, சங்கிகள்ல 4 சங்கி இருக்கிறான். கருப்பு சங்கி, பச்சை சங்கி, வெள்ளை சங்கி, காவி சங்கி. அதுல 2 டேஞ்சர் இந்த கருப்பு சங்கி பயிலுவா. அதுக்கு அடுத்த பச்சை சங்கிலாம் இருக்கான். பெரியார் உனக்கு என்னடா பண்ணாரு? இஸ்லாமியரு எனக்கு ஒண்ணும் செய்யல, இந்து மதத்தை திட்டினாரு. பெரியாரு உனக்கு என்னப்பா செஞ்சாரு? இந்துக்களை திட்டினாரு. அதை கேட்கல. பெரியாரு இஸ்லாமியருக்கு என்னப்பா செஞ்சாரு? இந்து மத பண்டிகைகளையும் கடவுளையும் பேசினாரு. மனநோய் உனக்கு. அடுத்த மதத்தை பேசுறத ரசிச்சுக்கிட்டு இருந்து நீ மனநோய். அதனாலதான் பெரியார் பின்னாடி நிக்கிற. என்ன பேசுவாரு? கூடியிருக்க கூட்டத்துல பெரியவர்களை சீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வேசி மக்களும் பாரு. நீ வேணா வேசி மக்களாயிரு, மான தமிழ் மக்களை வாழ நாங்க ஆசைப்படுறோம். எத்தனை ஆண்டு காலம் அவனுக்கு முட்டு கொடுப்ப பெரியாருக்கு? மான ரோசம் வேணாமா? சூடு சொரணை வேணாமா? பழனி பாபா தான் சொல்றாரு. அவர் கூட்டத்தில் அவரோட நினைவேந்தல் நான் நினைவுபடுத்துறேன். உங்கள் முன்னால் நிற்பவர்களுக்கு அதிகம் விளக்கி நீங்கள் எடுத்து பேசாதீர்கள். காரணம், உங்கள் முன்னால் இருப்பது எரும மாடுகளாக கூட இருக்கும் என்றார். அப்படி எரும மாடுகளா சொர்ணற்ற சமுதாயமா என்று மாறி கிடக்கிறது. அந்த சோம்பல் போய்கள் சொக்கி கிடக்கிற தமிழ் சமுதாயத்தை எழுப்புற இரும்பு ஆயுதம் தாண்டான் சீமான் தத்துவமும். சமய சகதியில் புரண்டு கிடக்கிற ஒரு தமிழ் சமூகத்தை இணைக்கும் கருவிடா, கன்ஜெக்ஷன் மெட்டீரியல்டா சீமானுங்கிறவன், இணைப்பு கருவி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐடியாலஜிக்கல் பர்சனாலிட்டியை உருவாக்கிட்டான். புகழ் வெளிச்சத்துல போதைக்கு மயங்கிற கூட்டம் கிடையாது. குண்டு வெடிப்புல, புரட்சி புயல், புழுதி புயல வந்த மக்கள் நாங்க. மின்சார விளக்கு எட்டி பக்கத்து குக்கிராமத்துல வந்த 600 காட்டாண்டா சீமான். அசைச்சு பார்க்க முடியாது. வாணி வர அறுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். நன்றி, வணக்கம்.